தொடர்ந்து ஒரு முக்கிய செய்தி, அது என்னவென்று பார்க்கலாம். கோவையில் உயர் ரக போதைப் பொருள் கடத்தல் தொடர்பாக 7 பேர் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். முழு விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் கார்த்திக். வணக்கம் கார்த்திக், இந்த கைது நடவடிக்கை தொடர்பான முழு விவரங்கள். வணக்கம். கோவை மாநகரில் போதைப் பொருட்களை தடுப்பதற்கு போலீசார் பல்வேறு நடவடிக்கைகள் எடுத்து வராங்க. இது குறிப்பாக தனிப்படைகள் அமைத்தும் பல்வேறு முயற்சிகள் எடுத்து வந்திருக்காங்க. இந்த சூழல்ல ஆர்எஸ்புரம் காவல் நிலையத்துல பதியப்பட்ட வழக்குல 7 பேர் பகைது செய்யப்பட்டு தற்போது சிறைக்கு அனுப்பியுள்ளார்கள். இவரிடம் 70 லட்சம் மதிப்பிலான போதை பொருட்கள், அதாவது பாத்தீங்கன்னா கஞ்சா மற்றும் பல்வேறு விதமான போதைப் பொருட்களை போலீசார் பறிமுதல் செஞ்சிருக்காங்க. இவர்களிடம் 25 லட்சம் ரூபாய் பணமாகவும் மீட்கப்பட்டிருப்பதாக முதற்கட்ட தகவல் கிடைக்கப்பட்டிருக்கு. மேலும் இந்த 7 பேரும் பல்வேறு விதமான பணிகள் செய்து கொண்டு ஒரே இடத்துல அறை எடுத்து தங்கி இவர்கள் மாநகர் முழுவதும் பல்வேறு கல்லூரி மாணவர்கள் மற்றும் பலதட்ட நபர்களுக்கு இந்த போதைப் பொருட்களை சப்ளை செய்ய வந்தது விசாரணையில் தெரிய வந்திருக்கு. இவரிடம் இவர்கள் மும்பை போன்ற பல்வேறு மாநிலங்களிலிருந்து கொரியர் மூலமாக அந்த போதைப் பொருட்களை வாங்கி இங்கு விற்பனை செய்து வந்ததும் அதன் மூலமாக வந்த லாப பணத்தில் புதிதாக வீடு கட்டி வருவது மற்றும் இடங்கள் வாங்கப்பட்டிருப்பதும் விசாரணையில் தெரிய வந்திருக்கு. சட்ட ரீதியாக இந்த அனைத்தையும் பறிமுதல் செய்வதற்கான நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாக மாநகர காவல் ஆணையர் தெரிவிச்சிருக்கார். தொடர்ந்து இந்த 7 பேர் மட்டும் இல்லாமல் இவர்களுடைய தொடர்புடைய நபர்கள் யார், இதில் யாரும் சம்பந்தப்பட்டிருக்காங்க என்று விசாரிக்க காவல்துறை திட்டமிட்டிருக்கு. உங்கள் முழு விவரங்களுக்கு நன்றி கார்த்திக். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.